உங்களுக்கு பிடிச்சது மட்டும் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க. ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு இதெல்லாம் இல்லைன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா, நான் நம்புறேன் இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன இல்லைன்னா, அழகு இல்லை, முன்னேறணும்னு ஆசை இருக்கா, வளரணும்னு ஆசை இருக்குதா, ஒரு நல்ல ஒரு எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு வரணும்னு ஆசை இருக்குதா, எல்லாமே நமக்கு ஒழுங்கா எப்பவுமே அமையாது. ஆமேன்னு சொல்லுங்கள். இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு டெவலப் பண்ணி ஒப்பு கொடுத்து அழகா நான் என்ன நோக்கத்திற்காக வந்தேன், நான் என்ன செய்ய போறேன் அப்படி செஞ்சீங்கன்னா நான் நம்புறேன் உங்க கையினாலே சுற்றி இருக்கிறது எல்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப அழகாகும், சீராகும். ஆனா இல்ல எனக்கு பெர்ஃபெக்ட் தான் வேணும் அப்படின்னா உங்களை ஜெபம் பண்ணி பரலோகம் தான் அனுப்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. எது சௌரியம் சொல்லுங்க, எது சௌரியம்? அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடலாமா இல்ல போயிடலாமா? ஏன் அப்படின்னா அங்க மட்டும்தான் என்ன இல்ல கஜகஜனெல்லாம் இருக்காது. ஏன்னா அங்க செய்யறவர் நேர்த்தியா செய்யறவர், அதனதன் காலத்திலே சகல காரியத்தையும் எப்படி பண்றாராமா, நேர்த்தியா சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நடக்க கடவுள். அவர் ஒருத்தர் தான் ஒழுங்கா பண்ண முடியும். அதனால பரலோகம் போனா மட்டும்தான் செட்டப் எப்படி இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்களும் நீங்க துக்கத்தோட தான் இருப்பீங்க, சந்தோஷமே இருக்காது உங்களுக்கு. இல்ல நீங்க எதிர்பார்த்த அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களால மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது, இல்ல சந்தோஷமாவே இருக்க முடியாது. இல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எல்லா இடத்துலையும் எல்லாம் நமக்கு எப்பொழுதும் சரியாய் அமையாது. இருக்கிறதுல வச்சு நீங்க என்ன காரியத்தை கொண்டு போனீங்களோ அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நான் நம்புறேன் ஆண்டவருடைய கரம் உங்களோட அவரிவிதமா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். உங்களுடைய மனதில் நினைக்கிற காரியத்தை கர்த்தரே கைகூட வர பண்ணுவார். எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி கர்த்தாவே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் என்று சொல்லுங்கள். எனக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ற ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்துல எல்லாரும் கேளுங்க. அப்பா எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று கேளுங்க. சொல்லுங்க, ஏசப்பா சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ராஜா எனக்கு அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே, நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. நான் எல்லா சூழ்நிலைகளையும் நான் ஒத்துக்கணும் ஆண்டவரே. எனக்கு எல்லா எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க.